இப்போ 7 men can complete a piece of work in 7 men complete a work in 52 days. ஓகே, 7 பேர் ஒரு வேலையை 52 நாள்ல முடிக்கிறாங்க. then how many days will 13 men finish the same work? அதே வேலையை முடிக்கணுமா? சரி, அப்போ ஆட்கள் நாட்கள் எழுதலாமா? ஆட்கள் நாட்கள். ஃபர்ஸ்ட் இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா தெரியணும். ஆட்கள் கூடுனாங்கன்னா நாட்களும் கூட தான் செய்யும். ஸோ 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இப்ப நான் போட்டது சரியா? எத்தனை பேர் இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே மார்க் பண்றீங்க? இது சரியா தப்பா? ஆட்கள் கூடுனாங்கன்னா நாட்கள் என்ன ஆகும்? சில பேர் அப்படியே காப்பி பண்ணியிருப்பீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஆட்கள் கூடினால் நாட்கள் குறையும். பிகாஸ் போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஈக்குவல் பண்ணலாமா அப்படின்னா பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒன்னு அப்வர்ட், another one is downward, inversely proportional. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 7/13 is equal to x/52. சரிங்களா? x/52. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 13 இந்த 52வால கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ். ஸோ 4 மேல 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x equal to 4 into 7. ஸோ ஆன்சர் இஸ் 28. ஆன்சர் வந்துருச்சா? 28. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆன்சர் 52க்கு பி வந்து 28. சரி, இந்த கொஸ்டின் இவ்வளவு கொஸ்டின் ஷார்ட்கட் சொன்னீங்க, இது கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கால்குலேஷன் பெருக்கல் வகுத்தல் தெரிஞ்சா டஃபே கிடையாது நமக்கு. 13 இங்க வந்து பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 52/x தானே. இதுக்கு நான் என்ன லாஜிக் சொன்னேன் ஷார்ட்கட்ல? அதாவது இங்க இருக்குது 7/13, இது வந்து ரெண்டும் பிரைம் நம்பர், வகுக்க முடியாதா? அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா ஆப்போசிட்ல 13/7 வரணுமா? ஏன்னா இதை வகுக்க முடியாது, இதுதான் ரேஷியோ. அப்போ 13 எதால பெருக்குன்னா 52, 4ஆல. அப்ப 7 அதே 4ஆல பெருக்குன்னா 28 தானே வரும். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? சேம். ஏன் வகுக்க முடியாதுன்றனால சில பேர் யோசிப்பாங்க, அங்கெல்லாம் வகுத்துல 2வது வாய்ப்பாடு 5வது வாய்ப்பாடு இங்க வகுக்க முடியாதுன்னா அப்ப இதுதான் ஆன்சர். இதை தலைகீழ எழுதி அது கூட என்ன லாஜிக் வரும்னு யோசிச்சு பார்க்கணும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சரிங்களா?